எப்பவுமே நம்ம வீட்டை சுத்தி மரங்கள் வளர்க்கிறது நமக்கு நல்லதுதான். அதே மரங்களை வடக்குலயும் கிழக்குலயும் வளர்க்காம இருக்கிறது நமக்கு நல்லது. ஏன்னா அந்த மரம் வளர்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கை வளராது. ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எப்பவுமே வடக்கு கிழக்கு பாரமா இருக்கக்கூடாது. நம்ம ஒரு வீடு கட்டினா கூட வடக்கையும் கிழக்கையும் ஒட்டிய திசையில நம்ம கட்டக்கூடாது. அங்க இடம் விட்டு நம்ம ஒரு தெற்கு திசையில வடகிழக்குல நம்ம நல்ல ஒரு காலி இடம் விட்டுட்டு நம்ம கட்டணும்னா அதற்குண்டான வளமான வாழ்க்கை நம்மள அடையும். அதே நம்ம அதை விடாம அது வரையும் நம்ம அந்த எல்லை வரையுமே நம்ம கட்டிட்டோம்னா அது ஒரு வடகிழக்கு பாரம் ஆயிடும். ஈசானிய பாரம்னு சொல்லுவாங்க. அது நம்மள இயங்க விடாம செஞ்சிடும். முக்கியமா அது வீட்டு தலைவரை இயங்க விடாது. அது போல நம்ம ஒட்டி கட்டப்பட்ட வீடுகள், வடக்கையும் கிழக்கையும் ஒட்டி கட்டப்பட்ட வீடுகள் ஒரு பாரம் ஆயிடும். அதே போலதான் நம்ம வடக்குலயும் கிழக்குலயும் இடம் விட்டுட்டோம், ஆனா நாங்க எங்க வீட்டை தாண்டி உயரத்துல மரம் இருக்கு, எங்க வீட்டினுடைய சூரியனுடைய வெளிச்சத்தை வீட்டு கவர் பண்ண வீட்டுக்குள்ள வராத அளவுக்கு அது தடையா அவ்வளவு ஹைட்ல இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது மிகப்பெரிய பாரம். அது ஒரு மன அழுத்தத்துக்கு நம்மள கொண்டுட்டு போய் அது வளர்ந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை வளமாக வளராது. அதனால ஈசானியத்துல மரம் இருக்குன்னா நீங்க செய்ய வேண்டியது உடனே அதை வெட்டிடுங்க. அப்படி உங்களுக்கு அந்த மரத்தை வெட்டுறதுனால ஒரு மன கஷ்டம் இருந்ததுன்னா இன்னொரு இடத்துல ஒரு மரத்தை வச்சிடுங்க. ஏன்னா மரம் வளர்க்கிறது மிகப்பெரிய விஷயம், அதை தவறுன்னு நாங்க யாரும் சொல்ல வரல. ஆனா அது எந்த இடத்துல உங்க வீட்டுல இருக்குன்றது ரொம்பவே முக்கியம்.